ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. நித்திரம் போல் காத்தணைத்த வாக்கு மாறாதேவன், நித்திரம் போல் காத்தணைத்த வாக்கு மாறாதேவன். சாற்றுவேன் துதிகளை, சாற்றுவேன் துதிகளை இளையந்த நாவினால் என்றும் அவருக்கே. சாற்றுவேன் துதிகளை இளையந்த நாவினால் என்றும் அவருக்கே. ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. காத்திருந்து புதிய கிருபை பெற்று நாட்கள் தோறும், காத்திருந்து புதிய கிருபை பெற்று நாட்கள் தோறும் போற்றுவேன் புனிதனை, போற்றுவேன் புனிதனை பூதலத்தில் என்றுமே புதுமையாகவே. போற்றுவேன் புனிதனை பூதலத்தில் என்றுமே புதுமையாகவே. ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. Hallelujah. 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 இதை கர்த்தர் இதிலே கலிகொள்ளும் கடவோம். இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 24 முடியவரால் வாசியுங்கள். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அநேக தேவனுடைய ஜனங்கள் உலகத்தை விட்டு மறைந்து போகிற நாளை குறித்து, அவருடைய வயசை குறித்து ஆகியோர் திருவிழம் பற்றி கொண்டிருக்கும் போது யாருக்கு குறித்து ஆகியோர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் மரணத்தை காணாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். மரணத்தை காணாமல் மற்ற எல்லாரும் மரணத்தை விசுவாசித்திருக்கிறார்கள். 900 700 800 வரையும் வயசு ரொம்ப நாட்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த யானோகோ 365 வருஷம் இந்த உலகத்திலே ஜெயித்திருக்கிறார். அவர் மறிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவரை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய விசேஷமான அனுபவம் வந்து, அதாவது அவருடைய பிறப்பு, அதாவது 365 வருஷம் இந்த உலகத்திலே அவர் ஜீவித்திருக்கிறார். அவருடைய வயசு, அவருடைய பிறந்த வயசு 365. ஆனால் அவர் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தேவனோடு ஜீவித்த நாட்கள் 300 வருஷம் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லப்பட்டுகிறது. அது ஒரு அனுபவம் என்னவென்று பார்ப்போமானால்,
65 வயசிலே அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளும்படியாக தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த நாட்கள் 300 வருஷம். பின்னாலே அவர் 300 ஆண்டும் அவர் வீணாக்கவில்லை. 300 ஆண்டுகள் தான் அவர் தேவனோடு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த 300 ஆண்டும் அவர் 65 வருஷம் எப்படியோ அவர் கதை போல கழித்து விட்டார். அவர் லட்சப்பலே சேரவில்லை, லட்சப்பன் வயசிலே சேரவில்லை. அவர் பின்னாலே 300 ஆண்டு காலமாக அவர் 65 வயசிலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 300 ஆண்டு காலமாக அவருடைய சமயத்தை கதை போல கழித்து விடவில்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு பொன்னான வருஷம். 300 ஆண்டு காலமும் அவர் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது. அவள் தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே மேன்மையான அனுபவத்தை அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரணத்தை காணவில்லை. அவர் தேவனோடு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், அவர் இருக்கிற இடத்திற்கு என்பதை நாம் வேதம் சொல்லுகிறது. அது மேன்மையான அனுபவம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை விட முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த ஏனோப்படிய அனுபவம் 300 ஆண்டுகளை ரட்சிக்கப்படுகிறார். அவர்கள் குடும்பத்தையும் நேர்ச்சியாக நடத்துகிறார். அதே வேளையிலே தேவனோடு சஞ்சரித்து தேவன் அவரை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் மரணத்தை காணாமல் அவர் தேவன் இருக்கிற இடத்திலே போய் சேருவதற்கும் தகுதிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது 300 ஆண்டு காலத்தையும் அவர் மேன்மையாக தேவனோடு சஞ்சரித்து அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொருளாதார வாழபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை அவர் பிரயோஜனப்படுத்தினபடியினாலே மரணத்தை காணாமல் அவர் என்ன செய்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது மரியாள் மாற்றாத இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் மறைப்பான், மறிக்காமலும் இருப்பான் என்று சொன்னார். அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக ஆண்டவருடைய வருகையிலே கோடி கோடி ஆத்துமாக்கள் மரணித்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேத நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் அடையாளமாக அதாவது யானோக்கு என்ன செய்திருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். விசேஷமான அனுபவம். அவர் தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே அவர் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஒன்று. ஆனால் அவருடைய மேன்மையான அனுபவம் என்ன, அவர் தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே தீர்க்க தரிசன வரமுடையவராகவே ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆதாவுக்கு 7ஆம் தலைமுறையான யானோக்கு ஆண்டவர் அதாவது நம்முடைய தேவனுடைய வருகையை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 7ஆம் புத்தகம் 24-25 படியுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவர் தீர்க்கதரிசனமாக நம்முடைய தேவன் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்தில் வரப்போகிறார். உலகத்திலே அவருக்கு எதிராக பேசினவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள், அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார். இந்த ஆயிரமான பரிசுத்தவான்களோடு இயேசு வரும்போது நாம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டும்? நாம் மன விரும்பி ஆண்டவருக்கு பிள்ளையாக நான் காணப்பட்டு
நாம் பரிசுத்தவான்களாக காணப்பட்டால் மாத்திரம்தான் அவர் அந்த பரிசுத்தவான்களோடு உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் அவர் சேர்த்து கொள்வார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவோ தேவன் இருக்கிற இடத்திலேயோ போக முடியாது. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு இயேசு வரும்போது இந்த உலகத்திலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு பெற்று திவோசத்தில் பேருந்தப்பட்டு பரிசுத்தனாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் சேர்த்து வருவார். ஆண்டோடைய வசனத்தின்படி ஜெபிக்காமல் பெண்மாட்டமாக ஜெபிக்கிற ஆத்மாக்களே அவளுக்கு ஞாயிற்றுக்கு கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. அதனாலே நாம் பரிசுத்தமாகவே வாழ்ந்து அந்த பரிசுத்தவனுடைய கூட்டத்திலே நான் சேர்க்கப்பட்டு அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு யுகா யுகமாக பரலோகத்திலே வாழ்வதற்கு பரிசுத்த வாக்கை செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் திறவப்பட்டுகிறார். அடுத்தபடி நாம் பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தை பாருங்கள். தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது தான் திருக்கதர்சன வசனத்தை அவர் பெற்று அவருக்கு விளக்கத்துக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார். அவனுடைய வருகை பற்றி வெளிப்படுத்துகிறார். இப்போது இன்னும் அவருடைய அனுபவத்தை பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் படியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறபடியினாலே அவர் திருக்கதர்சன வசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவருடைய வருகை பற்றி அவர் பிரசங்கிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு அவர் சஞ்சரிக்கிறபடியினாலே தேவனிடத்திலே அவர் விசுவாசம் வைக்கிறார். விசுவாசத்துடைய பட்டிகைகளே அவர் காணப்படுகிறார். விசுவாசத்தினாலே தான் அவர் எடுத்தவர்களுக்கு முன்னதாக தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லப்பட்டுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கும் போது தான் தேவனை பற்றியுள்ள அவர் விசுவாசம் உண்டாகிறது. அவருக்கு என்ன விசுவாசம் உண்டாகிறது? தேவனோடு நான் சஞ்சரிக்கிறேன், தேவனோடு தேவன் சொல்லுகிற வசனத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் எப்போது தேவனோடு சஞ்சரிக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? அந்த விசுவாசம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன வசனத்தின்படியே அவருடைய விசுவாசம் என்ன வந்தால் நான் தேவனோடு ஜெபிக்கிறேன், நான் மரணத்தை காண்பதில்லை, நான் மரணத்தை காண்பது என்னை தேவன் மரணத்தை காணாதபடி என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அவருடைய விசுவாசம் அவர்களை காணப்படுது. அதான் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நான் தேவனோடு செஞ்சிருக்கிறோம், ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன? இயேசு இன்றைக்கு வந்தால் நான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்னுள்ள விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவனோடு ஜெபிக்கும் போது ஆண்டவரை பற்றியுள்ள விசுவாசம் நம்முடைய இடத்துல பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு வரும்போது நான் உயிரோடு இருப்பேன், ஆனால் என்னை அவர் மரணத்தை காணாதபடி என்னை மகிமையிலே செலுத்துவார் என்ற விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தோடு, அதாவது ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்துக்கிற நாள்வரையிலும் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதுக்கு முன்னே வந்துவிட்டால் அடுத்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பார். படிக்காமல் இருக்கிற பரிசுத்தவான்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும். அதனால் கூட்டத்திலே நானும் சேர்க்கப்படுவேன் என்ற விசுவாசம் வேண்டும். அப்போ பவுல் சொல்லுகிறார், அதாவது அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாச அனுபவத்தை பற்றி பார்க்கிறோம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்கு நீதி கிரீடம் என்று சொல்லுகிறார். அந்த கிரீடத்தை விசுவாசத்தோடு எண்ணி செய்கிறார். அந்த அறியாத கிரீடத்தை அவர் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நமக்கு ஆண்டோடு வைக்கிற
விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், ஏதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்னும் பரிசுத்தமாக என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு இயேசு வந்தார், நான் மரணப்படுகிறேன், இயேசு என்னை தமிழத்திலே சேர்த்துக் கொள்வார், நான் அழுவே காண மாட்டேன், நான் பல்லத்திலே ஆண்டவரத்திலே இதை அனுபவிப்பேன் என்னுடைய விசுவாசம் வேண்டும். அதற்கு தான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக காணப்படுவான். அவன் எப்போதும் சாட்சியின் அனுபவத்தோடு அவன் காணப்படுவான். அதனாலே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் வருவார், பருவப்பட்டு மகிமையில் போவேன் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய அனுபவத்திலே நாம் பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். தேவனுக்கு பிரியமானவன் 300 ஆண்டு காலமும் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். கவலைகளே 300 ஆண்டு காலம் தேவனுக்கு பிரியமாகவே ஜீவித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அவர் செய்யவில்லை. குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார், அவர் தேவனுக்கு பிரியமாக தான் நடத்தி இருக்கிறார். எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடத்தவில்லை. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. சின்ன காரியமானாலும் செல்வான், பெரிய காரியமானாலும் செல்வான். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வேன். தானியேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதன் பாலோன் தேசத்திலே அவள் தேவனுக்கு பிரியமான வேலை செய்தபடியினாலே அவன் தேவனுடைய மனிதன் என்று ஆண்டவராலே சாட்சிப்பட்டது மாத்திரமல்ல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி பெற்று தேவனாலே அவர் கிருபையும் பரிசுத்தாகிய வல்லமையும் பெற்று அவர் தேவனாலே எதிர்பார்ப்புகளை பிரவேசித்து நாட்கள் முடிவில் சுதந்திர வயத்துக்கு தகுதிப்பட்டதை பார்க்க விட முடியும். அவர் என்ன பிரியமானதை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியம் ஒன்றுமே அவர் பவுல தேசத்திலே செய்யவில்லை. பவுல தேசத்திலே ராஜாவை வணங்க வேண்டியதாக இருக்கிறது, சட்டம் பிறப்பிக்கிறார்கள். ஆனால் அவரை என்ன செய்கிறார்? தினமும் 1 வேளை செய்து கொண்டு வந்த ஆராதனையும் ஆராதிக்கிறார். தினமும் 1 வேளை தேவனை ஆராய்கிறார். ஜெபித்து தேவனை ஆராய்கிறார். ஆண்டவர் தவிர்த்து தேவனை ஆராய்கிறார். இடைவிடாமல் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார். இந்த அனுபவத்திலே அவர்கள் நிச்சயப்படுகிறார், காணப்படுகிறதை நாம் பார்க்கப்பட முடியும். அதனாலே அவர் எனக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். நாம் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மோசே சொல்லுகிறார், எங்கள் தேவனாக ஆண்டவர் பிரியம் எங்கள் மேலே இருப்பதாக என்று. மோசேயுடைய ஆசையெல்லாம் தேவனுடைய பிரியம் இருக்க வேண்டும். இன்னும் 1 கொரிந்தியர் 10 வாசிக்கும் போது ஆகியோர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து புறப்பட்ட எல்லார் மேலும் அவர் பிரியமாக இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளை ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் எல்லார் மேலும் ஆண்டோடைய பிரியம் இருக்க வேண்டும். எல்லார் மேலும் தேவனுடைய பிரியம் இருக்க வேண்டும். தினமும் தேவனை ஆராய்க்கிறது தேவனுக்கு பிரியம். சபைக்கூடி ஆராய்க்கிற தேவனுக்கு பிரியம். அசையாத ராஜ்யத்தை பெறுவதாக நீங்கள் ஆகியோட உண்மையோட வருஷத்து அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று தேவனுடைய வேதனை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை எதிர்க்கிறது அவருக்கு பிரியம். அவருக்காக பாடுபடுகிறது தேவனுக்கு பிரியம். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வது அவருக்கு பிரியம். என் பிரியமே, என் ரூபதியை நீ இழந்து வாய்ந்து ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தெய்வமானார் தேவனுக்கு நம்மை பிரியப்படுத்துவார். நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யப்படார். கடைசி நாளிலே நாம் தேவனை எப்போதும் பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் தான் வெளிப்பட வேண்டும். உள்ளத்தில் அந்த தேவனை மயப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறை
எது தேவனுக்கு பிரியமில்லையோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். தேவனை விட்டுவிட்டு எப்போது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து யானைக்கு மாத்திரம் அல்ல, தானியேலும் மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலரை மாத்திரம் அல்ல, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நாம் பிரியமான காரியத்தை செய்யும் போது அவர் நம்மை பிரியப்படுத்துவார். நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது நம்மை அவர் என்ன செய்வார்? பிரியப்படுத்துவார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அதில் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் சாட்சி பட்டார். தேவனாலே சாட்சி பட்டார். நம்முடைய நாமும் தேவனாலே நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம் என்று நாம் சாட்சி பெற்றவர்களாகவே நான் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகவே காணப்படுகிறது. அப்படி நான் தெவிப்போனா ஆண்டவராக இயேசு வரும்போது நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மரணத்தை காணாதபடி நம்மை ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்துக்குள்ளே எத்தனை காலமாக நாம் அவரோடு வாழ்வோம். ஒரு நாள் 2 நாளாக யுகாயுகமாக 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 நான் இந்த உலக வாழ்க்கை முழுவதிலும் தேவனோடு சந்தரித்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போமானா, தேவனை பிரியப்படுத்துவோமானா, இதை கர்த்தர் ஒன்று பண்ணனா இந்த நாள்களை கர்த்தரை மயப்படுத்தி ஆராய்ப்போமானா, ஒரு தானியங்களை போல இடைவிடாமல் ஆராய்ப்போமானா, ஒரு தானியங்களை போல தினமும் 3 வேளை ஆராய்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனை ஆராய்க்கிற ஆராதனையாக காணப்படுவோமானா ஆண்டவராக இயேசு வாழும்போது நம்ம என்ன செய்வோம்? பிரியப்படுத்துவார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு இயேசு வர போகிறார். இயேசு வரும்போது இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக ஜெயித்து தேவனை மேம்படுத்துகிறாரோ அவர்களை செலுத்திக் கொள்வார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நான சத்தியம் அதை இன்றைக்கு நாம் ஆவியானவர் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போதுவார் பல்லவத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று. அப்படியானால் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறது தேவனுக்கு பிரியம் என்பதை ஆண்டோட வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால் இதுவரையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அது தேவனுக்கு பிரியம். அது தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு பிரியம் இல்லை என்றால் பரலோகராஜ நமக்கு போக முடியாது. அதனால் பரலோகராஜ போக வேண்டுமானால் கொடுக்கப்பட்ட நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். சோத்தரிப்பது ஆண்டவருக்கு பிரியம். அவரை மயப்படுத்துவது அவருக்கு பிரியம். அதனாலே ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு போல ரசிக்கப்பட்ட நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு பிரியமானவன்று சாட்டுப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்து மரணத்தை காணாமல் இயேசு வரும்போது மரணத்தை காணாமல் பல்லவத்தை எடுத்துக்கொள்வதற்கு தகுதி கொடுங்கள். கத்தரங்கள் ஆசீர்வதித்து பூர்ண ரட்சிப்பை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான்
சொல்கிறோம்பாவே சொல்கிறோம் உமா ததிக்கிறோம் வாழ்த்துகிறோம் போட்டுகிறோம் யாருக்கு குறித்து நாங்கள் சட்டத்தை அணிந்தோம் ஹalleluya யாருக்கு மரணத்தை காணாதபடி தேவன் எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 65 வயசிலே அவர் ரட்சிக்கப்பட்டு 1 ஆண்டு காலம் தேவனோடு ஜெயித்தபடியினாலே தேவனை விசுவாசித்தபடியினாலே அவர் மரணத்தை காணவில்லை. தேவனை விசுவாசித்து தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே அவர் வருகை குறித்து இயேசுடைய வருகை குறித்து அவருடைய வெளிப்பாடை பெற்று வருகை குறித்து திருவிழம் பற்றினார். அவர் தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே தேவனுக்கு பிரியமானவனாகவே தெய்வத்தை ஆண்டவர் அவரை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 1 ஆண்டு காலம் தேவனுக்கு பிரியமாகவே தெய்வத்திருக்கிறார். ஆண்டோடைய வருஷத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளில் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டவர் நம்மை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளும் வரையிலும் ஆண்டவருக்கு பிரியமாகவே நான் தெய்வித்து தேவனுடைய வருகையிலே நாம் மரணப்பட்டு மகிமையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தரோடு ஜெயிப்போம். கர்த்தரங்கள் ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகவானும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, ஓ கேளத்தாய் என்னை, ஓ கேளத்தாய் இயேசு தான் கரத்தனை ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரே அவரை ஆசீர்வதிப்பாராக.